ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சூப்பரான கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எதை பற்றிய டிப்ஸ்னா, நம்ம வாழைப்பழத்தை போட்டு அப்பம்லாம் பண்ணோம்னா கடைசியில் கொஞ்சமாக நெய் விட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த அப்பம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்ல மணமாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக கிடைக்குங்க. அப்போ வந்து வீடியோ முழுது ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ எண்ணெய் வந்து ஹீட் ஆகட்டும். நம்ம கொஞ்சமாக எண்ணெயாவது நெய்யாவது ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கையில் ஒட்டாது. மணமும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்குங்க. கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லா அடித்து பிசைஞ்சிக்கிடலாம். டைம் கிடச்சுன்னா 1 ஹவர் கூட நீங்கள் வச்சுக்கிடலாங்க, நல்லா கிடைக்கும். நல்ல ஃப்ளஃபியாக ரெடி ஆயிடுச்சு மாவு. அப்படியே கோரி எடுக்கணுங்க. இந்த மாதிரி ஓரத்தில் கையை விட்டு பப்புள்ஸ் மாதிரி எடுக்கணும். எடுத்துட்டு நம்ம அப்படியே போட்டுடணும். இந்த மாதிரி கோரி எடுத்துக்கோங்க. போண்டா மாதிரி போண்டாலாம் போடுவோம் பாருங்க, அந்த மாதிரி கோரி எடுத்து போட்டுக்கோங்க. குட்டி குட்டியாக தான் நான் பண்ணுறேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா பெருசாக பண்ணிக்கோங்க. திருப்பி கொடுத்துக்கலாம். நம்ம குட்டி குட்டியாக தான் போட்டோம், எவ்வளோ தண்டியில் வருது பாருங்க. எந்த அளவுக்கு ஊற வைக்கிங்களோ அந்த அளவுக்கு சூப்பராக கிடைக்குங்க. சூப்பராகிட்டு வெந்துருச்சுங்க, நம்ம எடுத்துக்கலாம். எம்மி எம்மி அப்போ ரெடிங்க. இப்படி ஒரு சலடையில் போட்டு மிச்சம் இருக்கிறதையும் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக பண்ணியாச்சு. 10 நிமிஷம் ஒன்றா போகிறோம், அப்போ ரெடிங்க. ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு டிப்ஸோட பார்க்கலாம். பாய்.